இந்த தலைமுறையில, இந்த ஜெனரேஷன்ல ஏன்னா அது ரீசன்ட் பாஸ்ட்டா நம்ம உபயோகப்படுத்துற வேர்ட்ல அதிகமா உபயோகப்படுத்துற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி. டெக்னாலஜி எவ்வளவோ ஹைட்டுக்கு இம்ப்ரூவ் ஆனாலும், ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ரோபோட்டிக்ஸு, இல்ல ஆட்டோமேஷன் வந்தாலுமே, பீப்பிள் அப்படிங்கிறவங்க வந்து இன்னைக்கு வந்து பிசினஸ் ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு இர்ரீப்ளேசபிள் அசெட்டா இருக்குது. ஆர்கனைசேஷனுடைய சக்சஸைவே வந்து டிட்டர்மைன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, பீப்பிளோட பெர்ஃபார்மன்ஸ். இப்போ எஸ்பெஷலி ஃபார் இந்த ஹை லேபர் இன்டென்சிவ் ஆர்கனைசேஷன்ல எல்லாம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஒரு சக்சஸைவே டிசைட் பண்ணுது. வென் தே ஆர் சோ எஃபிஷியன்ட், வென் த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஹையர் சைடு இருந்ததுன்னா கம்பெனி ஒரு ஹையர் பெர்ஃபார்மிங் கம்பெனியா மாறுது. அப்போ நம்ம இருக்கிற கம்பெனில நம்ம கிட்ட இருக்கிற அந்த இன்டெலெக்சுவல் இன்வென்ட்ரி ஆர் மேன் பவர்ல ஒரு 3 டைப்ல இருப்பாங்க. முதல் டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹை பெர்ஃபார்மரா இருப்பாங்க. 2வது டைப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியோக்கரா இருப்பாங்க. 3rd கேட்டகரி வந்து பூவர் பெர்ஃபார்மரா இருப்பாங்க. இப்போ இந்த மீடியோக்கர் பெர்ஃபார்மரும் பூவர் பெர்ஃபார்மரும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷனை பெரிய லெவலுக்கு சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போகாது. பட் நம்மளுடைய டீம் வந்து எல்லா டீமும் எல்லா ஃபங்க்ஷனல் ஏரியாவும் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் பேக்டு வித் தி ஹை பெர்ஃபார்மன்ஸ் கல்ச்சர் அண்ட் பெட்டர் பெர்ஃபார்மர் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மரா இருந்தது அப்படின்னாக்க நம்மளுடைய வளர்ச்சியை வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்லயோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயோ யாராலும் தடுக்க முடியாது. அப்போ இந்த ஹை பெர்ஃபார்மர்ஸ் வந்து வெதர் பார்ன் ஆர் மேட் அப்படின்னா ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் அ மேட் இன் ஒரு ஒரு நல்ல ஒரு கோச்சிங் மெத்தட்ல ப்ராப்பரான ட்ரைனிங் மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆட்டிடியூட் இருக்கிற எம்ப்ளாயி நீங்கள் ஹையர் பண்ணிட்டு அவங்களுடைய மைண்ட் செட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னாக்க ஸோ டெஃபினட்டாக வந்து அவங்கள வந்து ஹை பெர்ஃபார்மராக கன்வெர்ட் பண்ண முடியும். ஹை பெர்ஃபார்மரா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன டைமென்ஷன் அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், என்ன மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹை பெர்ஃபார்மர்ஸ் வந்து எப்பவுமே எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி அவங்களுடைய ஃபோக்கஸ் எப்படின்னா ஹை ஃபோக்கஸ் இருக்கும். அந்த ஹை ஃபோக்கஸ் வந்து கன்சிஸ்டண்டா இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு லேசர் லைட் எடுத்து பாருங்க, அது சாதாரண லேசர் லைட்டு. பட் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது அது என்ன ஆகுது அப்படின்னாக்க ஒரு இரும்பைவே கட் பண்ற அளவுக்கு அதுக்கு எபிலிட்டி வந்துருது. அப்போ ஈவன் ஃபார் அன் எம்ப்ளாயி வென் யூ ஃபோக்கஸ் கான்ஸ்டன்ட்லி ஃபோக்கஸ் வித் ஹை எனர்ஜி அப்படின்னாக்க டெஃபினட்டா சக்சஸ் ஆகும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க. செகண்ட் பாயிண்ட் இந்த ஹை பெர்ஃபார்மர் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்க ஒரு ஒர்க்கை ஆக்சுவலா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அவங்களுடைய அந்த ஸ்கில் நாலேஜ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நான் பக்காவா பண்ண முடியும், இதை வேர்ல்ட் கிளாஸா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்த பின்னாடி தான் தே ஸ்டார்டட் பெர்ஃபார்மிங். எக்ஸாம்பிள் நம்ம பிவி சிந்து ஸ்போர்ட்ஸ்ல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் பேப்பர்ல பார்க்கும்போது அவங்க 13 வயசுல அந்த ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணது 21 வயசு வரைக்கும் கண்டினியூஸா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் விமனா உருவாக்க முடிஞ்சது. தேர்ட் பாயிண்ட் இந்த ஹை பெர்ஃபார்மர் எய்தர் என் எம்ப்ளாயி ஒரு ஆண்டர்பிரனர் ஒரு லீடர் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டாக்டர்ஸ் மைண்ட் செட்ல இருப்பாங்களாம். டாக்டர்ஸ் மைண்ட் செட் அப்படின்னா என்னன்னா நீங்க பேஷண்ட்டை வந்து எந்த கண்டிஷன்ல கூட்டிட்டு போயிட்டு பேஷண்ட்டை வந்து டாக்டர் கிட்ட உட்கார வச்சீங்க அப்படின்னா அவர் டாக்டர் வந்து இது எப்படி ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்ட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி யாரும் பிளேம் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. அவர் ஆட்டிடியூடே எப்படி இருக்கும் அப்படின்னாக்க வாட் நெக்ஸ்ட். அப்போ ஒரு பிசினஸ் மேன் ஒரு எம்ப்ளாயி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வரும், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அது எந்த ப்ராப்ளம்ஸ் என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் நீங்க ஆல்வேஸ் யூ ஷுட் ஹேவ் த மைண்ட் செட் ஆஃப் வாட் நெக்ஸ்ட். இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றது பிளேம் பண்றது பேக் ட்ராக்கிங் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சரை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா சக்சஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு 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 ஹை பெர்ஃபார்மர் எம்ப்ளாயிஸ் எப்படி இருப்பார் அப்படின்னா அவர் வந்து ஆல்வேஸ் ஃபோக்கஸிங் ஆன் ரிசல்ட் வந்து அவருக்கு வந்து என்ன ஆக்ஷன் பண்ணனா என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு புக் செல்லர்னு வச்சுக்கங்களேன், அதுல வந்து ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் இருக்கு. அப்போ வந்து ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் இருக்கு. ஸோ அந்த இடத்துல இந்த புக் எடுத்துட்டு போனா அது சக்சஸ்ஃபுல்லா சேல்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இல்ல ஒரு புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெசிபியை பத்தி இருக்கு, என்ன மாதிரி ஃபுட்டு ஒரு டேஸ்டியா டெலிசியஸா குக் பண்றது அப்படிங்கிற ஃபுட் இருக்கிறத பத்தி ஒரு புக் அப்படின்னா அந்த புக்கை வந்து ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது, ஸோ அந்த இடத்துல எடுத்துட்டு போனா அந்த புக்கை சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தெரியும். அப்போ ஒரு ஒரு ஹை பெர்ஃபார்மர் வந்து ஆல்வேஸ் வந்து ரிசல்ட் ஓரியன்டா இருப்பாங்க, ஆக்ஷன் ஓரியன்டா இருப்பாங்க. தென் எந்த ஆக்ஷன் இருந்ததுன்னா என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். ஸோ டெஃபினெட்லி ஆல்வேஸ் தே வில் சக்சீட். அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க, இந்த ஹை பெர்ஃபார்மிங் பீப்புள் வந்து எப்பவுமே தே நோ தி வேல்யூ ஆஃப் த ஜாப் விச் தே டூ.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் கிட்ட ஒரு பேஷண்ட் எடுத்துட்டு போனா எவ்ரி பேஷண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். தே வில் புட் their ஹார்ட் அண்ட் சோல் டு சேவ் ஆல் தி பேஷண்ட். இவங்க இந்த ரிலீஜியனா, அந்த ரிலீஜியனா, மேலா, ஃபீமேலா, இல்ல நம்ம நாட்டுக்காரங்களா, அடுத்த நாட்டுக்கு, அதெல்லாம் இல்லை. ஸோ எந்த கண்டிஷன்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு பேஷண்ட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துட்டு ஸோ அவங்கள க்யூர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. வி சுட் ஃபீல் தி ஸோ வேல்யூ ஆஃப் த ஜாப், ரைட்? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு ஹை பெர்ஃபார்மராக மாறணும் அப்படின்னாக்க ஒரு டிசையர் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் பத்தாது. ஸோ அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கான ஸ்கில்லு நிறையா வேணும், நாலேஜ் வேணும். ஸோ ஆல்வேஸ் வந்து ஹை பெர்ஃபார்மர் வில் எக்யூப் தெம்செல்ஃப் பிஃபோர் ஸ்டார்ட் பெர்ஃபார்மிங் அபவுட் தி ரிலவென்ட் ஸ்கில், ரைட்? இது எல்லாமே ஒரு ஹை பெர்ஃபார்மரோட இண்டிவிஜுவல் மைண்ட் செட்டு, ஸ்கில் செட்டு சம்மந்தப்பட்ட விஷயம். அட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒர்க் அட்மாஸ்பியர், ரைட்? ஒரு இதில் என்ன அப்படின்னாக்க ஒரு சின்ன கொட்டேஷன் இருக்கும். an average employee will work like a high performing employee in the right environment. இந்த ராங் என்விரான்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் ஒரு ஹை பெர்ஃபார்மிங் எம்ப்ளாயிஸ் கூட புவர் பெர்ஃபார்மிங் எம்ப்ளாயாக மாறிடுவார். எப்படி வந்து ஒரு செடி வச்சோம் அப்படின்னாக்கா அந்த செடி வந்து டெய்லி நீங்கள் வாட்டர் பண்ணிட்டு அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி when you are ட்ரிம்மிங், கிரைண்டிங், ஷேப்பிங், ஸோ அந்த ட்ரீ வந்து நல்லபடியாக வருதோ அதே மாதிரி when you take care of your employee and team and creating a good atmosphere, so definitely that each employee will perform better and just take the company as a market leader. இதே மாதிரி நிறைய இன்புட் எடுத்து ஸ்ட்ராட்டஜி ஐடென்டிஃபை பண்ணி பிஸ்னஸை ஸ்கேல் அப் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.